எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவலை வச்சு ஒரு நட்ஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து சாலிட் ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல 6 மந்த்துக்கு அப்புறம் பேபிஸ்க்கு, அவங்களுக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு அவலை நல்லா கடாயில் போட்டு நம்ம நல்லா வறுக்கணும். நல்லா முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இதில் நிறைய இரும்பு சத்து, நார்ச்சத்து நல்லாவே இருக்குது. சாலிட் ஃபுட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஒரு நல்ல ஃபுட்டுன்னே நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் விட்டமின்ஸ் இருக்குது, நல்ல நார்ச்சத்து, இரும்பு சத்து இருக்குது. அவளை நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காண்டி நான் பொரிகடலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது கூட நான் 10 முந்திரி பருப்பும் ஒரு 10 பாதாமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம இதை வந்து ஒரு பல்காக நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரு 1 மந்த்துக்கு இதை வந்து நம்ம அப்படியே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தாராளமாக கெட்டு போகவே செய்யாது. நம்ம கூழ் மாதிரி கிண்டி கொடுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஹாட் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டி ஓமப்பொடி மட்டும் சேர்த்து நல்லா கூழ் மாதிரி நல்லா கிண்டி கொடுக்கலாம். இன்றைக்குமே நம்ம பேபிக்கு ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம், ஸ்வீட்டு சால்ட் எதுவுமே. ஸோ அதை வந்து 2 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி கூழ் பதத்துக்கு கிண்டி கொடுத்தா ஒரு நல்ல ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபுட் இது. நம்ம ட்ராவல் டைம் வெளியே போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஃபுட்டுமே செட் ஆகலை அப்படின்னா இந்த ஃபுட்டை நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாக ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம அடுப்பில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே நம்ம வந்து கொடுக்கலாம். ஆஃப்டர் 8 மந்த்ஸ் நான் சொல்கிறேன். 6 மந்த் பேபின்னா நம்ம அடுப்பில் வச்சு தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் செமிக்கும். நான் இது நல்லா நம்ம வந்து பவுடர் ஃபார்மெட்டில் அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். அப்போ தான் நூலாக வராது. ஏன்னா 1 மாதம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம அரைச்சோன்னே அப்படியே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நூலாக ஆயிரும். ஸோ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா பவுடர் ஃபார்மெட்டுக்கு வந்தப்பறம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கூழ் பதத்துக்கு தான் நம்ம கிண்டி கொடுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்களா, அவங்களுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆஃப்டர் 1 இயர் பேபியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கவு மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்படி தானே அந்த ஸ்டேஜில் நம்ம காலையிலையும் நைட்டும் மில்க்கு கொடுத்துட்டு ஈவினிங் டைம் மில்க்குக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் செரலாக்னே நம்ம சொல்லுவோம். கடைகளில் விற்கிற செரலாக்கை விட இது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான செரலாக்கு கூட. வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணுறதுனால ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு கூட. ஈஸியாக மெயினாக இதோட ஒரு இது என்னென்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஓகேங்க, உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Until then, bye from Lux. Bye bye. Thank you for watching.